ஹாய் வீவர்ஸ், நம்ம பாக்குறது எங்கன்னா பெரியார் ரோட், நுங்கம்பாக்கம் பெரியார் ரோட்ல 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் மீல்ஸ், மீனோட 15 விதமான சைட் டிஷ் எடுக்கிறாங்க. இது யாருமே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஆதியா மீட் சென்டர் இருந்தது, சிட்டு இளையராஜா ஸ்டுடியோ. இப்ப பிரியாணியோடயும் வெரைட்டி ரைஸ் பிளஸ் ஆர்டினரி ரைஸ் 15 விதமான ஐட்டங்களும் கொடுக்குறாங்க இந்த ஆதியா டிஃபன் சென்டர். 50 ருபீஸ சென்னை வாசிகள் மறந்துடாம மிஸ் பண்ணாம வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஆனியன் பீஃப் பிரியாணிக்கு உங்களுக்கு ஒரு கிரேஸ் இருந்ததோ, அதே கிரேஸ அதே குவாலிட்டியோட ரைஸோட 15 ஐட்டம்ஸ் இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. பிரியாணியும் இருக்குது. உங்களுடைய ஆதரவு எப்படி ஆதியா பீஃப் சென்டருக்கு இருந்ததோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் கேட்கிறோம். ஏன்னா பிளேஸ் மாறி இருக்கிறதுனால தான் இதை போடுறோம். மக்களாகி உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ரூபன் நடத்துறது ஆதியா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸ். அப்படி அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுத்தவரு. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு சொல்லிட்டு, ஆனா இதுல 15 விதமான ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு மக்களை மகிழ்விக்கிறதுக்காகவே இந்த ஃபுட்டை ஆஃபர் பண்ணிருக்கிறாரு. அதுவும் இளையராஜா ஸ்டுடியோ எதுக்கு அந்த சிக்னல் டிரைவ்ல கட் பண்ணீங்கன்னா நீங்க மகாலிங்கபுரம் லிபர்ட்டி பிரிட்ஜ் ஏறி ஆன் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். எதற்கு இளையராஜா ஸ்டுடியோ இருக்கும். சந்தோஷமா இருக்கு. உங்களோட 15 வகையான சாப்பாடு ஐட்டம்ஸ் நீங்க எப்படி கொடுக்குறீங்க 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட்ல? என்ன சார் இவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்லிட்டீங்க? 15 வகையான குழம்பும் டிஷ்ஷஸும் நீங்க கொடுக்கறப்போ என்னெல்லாம் தருவீங்க? என்னெல்லாம் தருவீங்க சார்? ரசம் சத்தமா ரசம் முதல்ல எடுத்தோடனே ரசம் ஜீரணம் ஆயிட்டாதான் நிறைய சாப்பிடலான்றதுக்காக. ரசம், சாம்பார், மீன் குழம்பு, கரடு குழம்பு, சிக்கன் குழம்பு, சிக்கன் பொரியல், ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஸ்வீட்டு, பாயாசம், அப்பளம், ஊறுகாய், மத்த எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. 50 ரூபாவா? 50 ரூபா. பொய்ல சொல்லல, பொய் சொல்லல. பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இல்ல கட்டுப்படி ஆகுமா உங்களுக்கு? கட்டுப்படி ஆகுதுன்றது தேர்ட் பர்சன். ஓகே. சாமானிய மக்கள் எல்லாருமே சாப்பிடணும். பஸ் சூப்பர் சூப்பர் சூப்பர். இடத்துக்கு போனாலும் வேற மாதிரி இருக்கும். இப்ப என்கிட்ட 50 ரூபா இருக்குன்னா எனக்கு 50 ரூபாய் தான் நல்லா சோறு சாப்பிட முடியும். என்கிட்ட வேற காசு இல்ல. வாங்க நம்ம கடை இருக்கு சாப்பிடுவோம். முதல்ல ஏதாவது வியாபாரம் பண்ணிருந்தீங்களா இதே மாதிரி? நம்ம ஆதியா பீஃப் பிரியாணி அன்லிமிட்டட்ன்றது பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்னது திரும்ப சொல்லுங்க? ஆதியா பீஃப் பிரியாணி. நீங்க தானே அது? அது நம்ம தான். ஓ, இந்த அளவுக்கு வெரைட்டி மீல்ஸ்ல வந்தாச்சு. ஓகே, போய்கிட்டு இருக்கு கடவுள் புண்ணியத்துல. ஓகே, நல்லபடியா நடக்கட்டும். சாப்பாடு எனக்கு காசு இல்ல சார் ரூபன் சார், எனக்கு காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறீங்களா? சாப்பாடு கம்மி, காசு எடுத்துட்டு வரல சார். நானு ஒரு 50 ரூபாய் என்ன எடுத்து வந்தோம் வரும்போது என்ன எடுத்து வந்தோம்? என்ன டைலாக் எல்லாம் பேசுறீங்க? சினிமா டைலாக் மாதிரி. சூப்பர் சூப்பருங்க. உங்க எண்ணம் போல நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 50 ரூபாய் கொடுக்கறவங்க நான் 1 கிலோமீட்டர் வாங்கிட்டு போறேன். 50 ரூபாய் சாப்பாடு கொடுக்கறவங்க வந்து 1 கிலோமீட்டர் வாங்கிட்டு போறேன். அப்படிங்களா? ஆமாங்க. எங்க இருந்து வரீங்க? நான் நுங்கம்பாக்கம் இதுல. எவ்வளவு நாளா சாப்பிடுறீங்க ரூபன் கடையில? அது சரி. அப்படியா? சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு சூப்பரா இருக்கு. சாப்பாடெல்லாம் குறைய சொல்ல முடியாது. அப்படிங்களா? 50 ரூபாய்க்கு போதுமானது. இப்ப நீங்க என்ன சாப்பாடு சாப்பிடுறீங்க இப்ப? மீன் சாப்பாடா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அன்லிமிட்டடா? எத்தனை வாட்டி சாப்பிட தேவைன்ற அளவுக்கு சாப்பிடலாம். எத்தனை பார்சல் வாங்குனீங்க சார்? 2 பார்சல் சார். 2? 50 ரூபாய் 80 ரூபாய் இப்படிதான் சாப்பாடு. இங்க நல்லா இருக்கு. இங்க தள்ளுவண்டி கடையில சூப்பரா இருக்குது. தேங்க்யூ. அதே ஹோட்டல் போய் சாப்பிட்டோம்னா இது மாதிரி டேஸ்ட் கிடைக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாங்க இப்ப நம்ம பூண்டு விளையாடலாம், சாப்பிட போகலாம். ரூபன் கடையில, ஆதியா கடையில 15 விதமான ஐட்டங்களை என்ஜாய் பண்ண போறோம். இங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க வீட்டு சமையல் ரூம்ல கொடுக்குறாரு. எல்லாமே ஓப்பன் தான். நீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ, என்ன ஐட்டம் தேவையோ கொடுக்குறாங்க. இது கூட மீன் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா பெரிய மீன் வேணும்னா எக்ஸ்ட்ராவும் வாங்கிக்கலாம். நிறைய ஐட்டம்ஸ் சைட் டிஷ்ஷஸ் இருக்குது. இவ்வளவுதான் அவ்வளவுதான் கிடையாது. உங்களையே எடுத்துக்க சொல்லிடுறாங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க அவ்வளவு சாப்பிட்டுக்கலாம். ஆனா ஒருத்தரும் சாப்பிட்டுட்டு போயிட்ட பிறகு இவங்க வாழ்த்துறாங்க பாருங்க, அதுக்கு ஈடு இணை இல்லவே இல்லை. நான் சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கிறேன், ஒருத்தரும் அந்த மாதிரி சொல்றாங்க. பாருங்க இந்த தம்பி என்ன சொல்ல போறாருன்றதை கேட்போவாங்க.
ரெகுலரா வருவீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? உங்களுக்கு ஐட்டம் என்ன ஐட்டம் பிடிச்ச ஐட்டம்? ஒயிட் ரைஸ், இது மீன் சூப்பரா. சூப்பர். ஓகே. இந்த சிக்கன் ஃப்ரை கூட இருக்கு. So யாருக்கெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ நீங்க அதெல்லாமே வாங்கி சாப்பிடலாம், கேட்டு சாப்பிடலாம். யாரையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க வீடு தான். நீங்க என்ன வேணாலும் எடுத்து சாப்பிடலாம். பாருங்க, ஒரு வருஷம் வந்துட்டு சோ எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி அவங்க சாப்பிடுறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் வெரைட்டி, இந்த காலேஜ் லாயலா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும், இங்க ஒர்க் பண்ற ஐடி ஸ்டூடெண்ட் எல்லாருமே, ஐட்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே எனக்கு உங்க கடையே போதுங்க ஐயா. மகாலிங்கபுரம் போறது கட் பண்றதுக்கு முன்னாடியில அந்த ரோட கிராஸ் பண்ணி வந்தீங்கனாலே இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்களுடைய பசிய சந்தோஷத்தோட போக்குற நீங்க ஆதியாவை விசிட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இது போல நல்ல நல்ல வீடியோக்கள் மூலியமா வாங்கிட்டு போறாங்க. வண்டியில வரவங்க எல்லாருமே இறங்கி நின்றுட்டு முதல்ல கேட்கறது 2 பார்சல் ஒரு சாப்பாடு கொடுங்க அன்னைக்கு. அங்க இருக்கிற மிடில் கிளாஸ்ல இருந்து ஹை கிளாஸ் வரைக்கும் ஐடில இருந்து அதே பிரியாணி எல்லாமே இருக்கு. மக்களாகி நீங்க எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலை. அப்ப நான் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ மூலமா கூட பேசுவேன். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து இங்க சாப்பிட்டு நான் என் கூட சாப்பிட்டவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து மெய்சிருச்சு. சோ அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன். வாங்க பார்க்கலாம், அதையும் பாருங்க. எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான், என்ன சொல்ல வராங்கன்றத கேட்போம். இதுதான் நான் கூட சொன்னேன், இத்தனை வகையான இது வந்து 50 ரூபாய் கொடுக்குறாங்கன்றது ஒரு பெரிய விஷயம் தான். சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா இருக்கு. ஒரே சொல்லிட்டு போகணும், சாப்பிட்டு வீட்டுக்கு போனோம். 50 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு திருப்தியா வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு இந்த மாதிரி பாப்பா வேற எங்கேயும் கிடைக்காது 50 ரூபாய்க்கு. ஓ, ரொம்ப சந்தோஷம் இல்ல? इधर नहीं मिलेगा ना। சாப்பாடு எப்படி இருக்கா बताओ।